சாதாரண உடையில் இருக்கும் ஜேபிஜே அதிகாரிகளுடன் விரைவு பேருந்து ஓட்டுநர் ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபடும் காணொளி கடந்த சில நாட்களாகவே வைரலாகி வருகிறது. அச்சம்பவம் KL சிரம்பா நெடுஞ்சாலையின் நீலாய் அருகே செவ்வாய்க்கிழமை நண்பகல் வாக்கில் நிகழ்ந்ததாக அறியப்படுகிறது. காணொளி புகைப்படங்கள் தவிர்த்து பேருந்து ஓட்டுநர் செய்த போலீஸ் புகாரின் நகலும் வைரலாகியுள்ளது. சம்பவத்தின் போது ஜோகூர் 3 இருந்து TBS பேருந்து முனையத்தை நோக்கி அப்பேருந்து வந்து கொண்டிருந்தது. SUV வாகனத்தில் வந்திறங்கிய மூவர் பேருந்தை நிறுத்தச் சொல்லி தாங்கள் மாறுவேடத்தில் இருக்கும் ஜேபிஜே அதிகாரிகள் என்றும் சோதனை செய்ய வேண்டியிருப்பதாகவும் கூறினார். ஆனால் அவர்கள் சீருடையில் இல்லாததால் தனக்கு சந்தேகம் ஏற்பட்டதாக 51 வயது ஓட்டுநர் தனது புகாரில் குறிப்பிட்டுள்ளார். குறைந்தது ஜேபிஜேவின் வெஸ்ட் மேலங்கியாவது அவர்கள் அணிந்திருக்க வேண்டும். அதோடு ஜேபிஜே அதிகாரிகள் என்பதற்கான அமலாக்க அதிகார அட்டையையும் அவர்கள் காட்டவில்லை. ஆனால் ஏதோ குண்டர் கும்பல் உறுப்பினர்கள் போல் அம்மூவரும் நடந்து கொண்டதால் தாம் சத்தம் போட்டதாக பேருந்து ஓட்டுநர் சொன்னார். அம்மூன்று பேரது நடவடிக்கையினால் பேருந்து ஓட்டுநர் அதிருப்தியில் வாக்குவாதம் செய்வது வைரலாகி உள்ள 2 காணொளிகளில் தெரிகிறது. இவ்வேளையில் அச்சம்பவம் நீலாயில் நிகழ்ந்தது என்பதை உறுதிப்படுத்திய நகரி செம்பிலான் ஜேபிஜே அது குறித்து விரைவில் அறிக்கை வெளியிடப்படும் என உத்தரவாதம் அளித்தது. ராஜயோகாவில் அனைத்து கங்கைகளிலிருந்தும் கும்பகோண மகாமகத்தின் புனிதமான லட்சுமி குபேர வாஸ்து தீர்த்தம், ராஜயோகாவின் தனித்துவ தரம் கொண்ட சுண்ணாம்பு, ராஜயோகாவின் இயற்கை வல்லமை கொண்ட சீயக்காய், இயற்கையான சந்தன கட்டைகளிலிருந்து நிறைவான வாசம் கொண்ட சந்தனம், தெய்வீக வழிபாட்டிற்கு ஹோம குச்சிகள் அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில். இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு.